ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மத்திய அரசினுடைய சூப்பரான ஒரு திட்டத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு வெறும் 20 ரூபா மட்டும் செலுத்தினா போதும் உங்க குடும்பத்துக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் மத்திய அரசு கொடுக்குறாங்க. ஸோ அப்படியாப்பட்ட அருமையான ஒரு திட்டத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 20 ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அமௌண்ட் கிடையாது. வருஷத்துக்கே 20 ரூபா தான் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டீ குடிக்கிற செலவு தான். அதனால இந்த திட்டம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிறத திட்டத்தினுடைய பெயர், PMSBY. ஸோ இந்த திட்டத்துல சேர்றதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, 2 லட்ச ரூபாய் எப்போ கொடுப்பாங்க, இதை பத்தின தகவல் பார்க்கலாம். அதாவது இந்த PMSBY அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜான ஒரு திட்டம். இன்சூரன்ஸ் எல்லாம் ஓடிடாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு. அதாவது ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் இன்சூரன்ஸா, அதாவது வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகிறோம், 4 வீலர்ல போய் ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமா எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் மரம் ஏறிட்டு இருக்காரு, அந்த டைம்ல டப்புன்னு ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாரு. ஸோ அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான். வண்டியில போய் விழுகிறதும் ஒரு ஆக்சிடென்ட் தான். எதிர்பாராத விதமா ஒரு கொலை நடக்குது, அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, ஸோ அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான். அதே மாதிரி ஒரு நபரை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஸோ ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்துடும், வயலன்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். உயிர் இழந்தா மட்டும்தான் 2 லட்ச ரூபாய் பணம் கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. உடல் உறுப்புகள் ஏதாவது அந்த ஆக்சிடென்ட்னால இழந்துட்டாலும் நம்ம குடும்பத்துக்கு 2 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும். அதுக்கு நம்ம செலுத்த வேண்டியது வருஷத்துக்கு 20 ரூபா மட்டும் செலுத்தினா போதும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சிடென்ட் மீன்ஸ் சடனா ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது, சடன் அல்லது அன்பார்சீன் அப்படின்னா எதிர்பாராத விதமாக நடக்கிறது. இன்வாலண்டரி ஈவெண்ட், அதே மாதிரி வயலண்ட் அண்ட் விசிபிள், இது எல்லாமே ஆக்சிடென்ட்ல தான் கொண்டு வராங்க. ஓகே, அடுத்தபடியா இந்த திட்டத்துல நீங்க சேரணும் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் குறைந்தபட்சம் 18 வயசுல இருந்து அதிகபட்சம் 70 வயசுக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு ஒரு நேஷனலைஸ்டு பேங்க், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில அக்கௌண்ட் இருக்கணும், அல்லது போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தா போதுமானது. இப்போ இந்த திட்டத்தினுடைய வேலிடிட்டி, இப்போ ஒரு வருஷத்துக்கு நான் 20 ரூபா செலுத்துறேன் அப்படின்னா அது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு பாருங்க. 1 ஜூன் 1ஆம் தேதியில இருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமோட வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூன் 1ஆம் தேதி ஆட்டோ ரினியூவல் ஆயிரும். 20 ரூபா மறுபடியும் நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ வருஷம் நீங்க 20 ரூபா செலுத்திட்டே வர மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆயிட்டு இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு மார்ச் மாசம் இந்த ஸ்கீம்ல சேர்ந்திருக்கேன் அப்படின்னா அடுத்த மார்ச் வரைக்கும் எனக்கு இது எக்ஸ்பைரி ஆகாம அப்படியே இருக்குமா, இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்க மார்ச் மாசம் சேர்ந்தீங்கன்னா மறுபடியும் 31 மேல உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆகும். ஜூன் 1ஆம் தேதி மறுபடியும் நீங்க 20 ரூபா கொடுத்து ரினியூவல் பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோ டெபிட் முறையில ரினியூவல் ஆகும். இப்ப பாருங்க, பெனிஃபிட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய குடும்பத்துக்கு 2 லட்ச ரூபாய் கிடைக்கும். அந்த நபர் இறக்காம இர்ரெக்கவரபிள் லாஸ் ஆஃப் போத் ஐஸ், அதாவது 2 கண்ணு இழந்துட்டாரு அல்லது 2 கை இழந்துட்டாரு இல்ல 2 காலையும் இழந்துட்டாரு அந்த ஆக்சிடென்ட்னால அப்படின்னா குடும்பத்துக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அடுத்த 3வது பாருங்க, இல்ல இர்ரெக்கவரபிள் லாஸ் ஆஃப் 1 ஐஸ், அதாவது ஒரு கண்ணு மட்டும் போயிடுச்சு ஆக்சிடென்ட்னால, ஒரு கை மட்டும் ஃபங்க்ஷன் ஆகாம போயிடுச்சு, ஒரு கால் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னா குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரீமியம் பாத்தீங்கன்னா 20 ரூபா மட்டும்தான் நம்ம செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டெர்மினேஷன் ஆஃப் கவர். இந்த திட்டம் உங்களுக்கு எப்போ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும் அப்படின்னா அந்த நபர் 70 வயசு ரீச் ஆயிட்டாரு, 70 வயசு முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டோ போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியலா நீங்க அதுல சேரும்போது 22 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது இங்க கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க, 20 ரூபாங்கிறது இன்சூரன்ஸ் கவரேஜ். 1 ரூபா எதுக்கு அப்படின்னா புதுசா நீங்க சேரும்போது அப்ளிகேஷன் சார்ஜஸ் 1 ரூபா, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் 1 ரூபா கலெக்ட் பண்றாங்க. மொத்தமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா 22 ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இது ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லயோ அல்லது அந்த பேங்க்லயோ கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட அக்கௌண்ட் எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஸோ இது வந்து முடியாதுன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு மத்திய அரசினுடைய திட்டம். PMSBY ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணும், இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க பெர்மனன்ட் டிசேபிலிட்டி, கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸு, KYC, ஆதார் கார்டு. ஸோ இது மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதாவது நீங்கள் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்களோ அந்த பேங்க்ல ஏற்கனவே சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது ஆதார் கார்டு, ஃபோட்டோ இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு 20 ரூபா தான் நம்ம பே பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே 20 ரூபா மட்டும் பே பண்ணி 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கீம் மூலமா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாமா அந்த 2 லட்ச ரூபான்னா அப்படி வந்து பயன்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாரடைப்பு வருது, ஸோ அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பணம் செலவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து தர மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து இர்ரெக்கவரபிள் லாஸ், அதாவது ஆக்சிடென்ட்னால இறந்துட்டாலோ கை கால் இழந்துட்டாலோ மட்டும்தான், கண்ணு கை காலை இழந்துட்டாலும் மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சரி, இது ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.